உள்ளத்தது புது அழகி. பகுதி 1. சென்னையின் நடுநகரம். மக்கள் ஒருபுறம் ஓடிக்கொண்டே இருந்தார்கள். அதில் அருண்டன் மட்டும் அமைதியாக ஒரு கோபுரத்தை பார்த்து கொண்டிருந்தான். அந்த கோபுரம் அவனின் கடந்த கால நினைவுகளின் சாட்சியம். அவன் மனதில் ஒரு மகிழ்ச்சி கலந்த வலியோடு ஒரு நினைவு. அவள் இங்கேயே இருக்கிறாள். இன்னும் நம்மை மறக்கல. 5 வருடங்களுக்கு முன் அருண் ஒரு சாதாரண இளைஞன். ஒரு பெரிய கனவு இருந்தவன். ஒரு சிறந்த ஓவியராக வேண்டும். ஆனால் அவனது குடும்பம் ஓவியத்தால் வாழ்க்கை செல்லாது என்று எதிர்த்தது. அவனுக்கு கிடைத்த ஒரே ஆதரவு அனன்யா. அவள் அவனின் சிறந்த தோழி. அவள் சொன்னாள், உன்னுடைய கனவை நீயே நம்பணும் அருண். உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த அழகை உலகத்துக்கு காட்டணும். அந்த ஒரு வாக்கியம் அவனுடைய வாழ்க்கையை மாற்றியது. தற்போது அருண் ஒரு புகழ்பெற்ற ஓவியராகிவிட்டான். ஆனால் அனன்யா வாழ்க்கையிலிருந்து மறைந்து விட்டாள். ஏன்? அவள் சென்ற பிறகு அவளின் கடைசி வார்த்தைகள் அவனை தொடர்ந்து துன்புறுத்தின. அவள் மறைந்து போன காரணம் அவனுக்கு தெரிந்ததா? அவள் திரும்பி வருவாளா? பகுதி 2 தொடரும். இந்த கதையை இன்னும் மெருகேற்றிக் கொள்ளலாமா?